ஹாய் ஃபேமிலி, நான் தான் உங்கள் கணேஷ். இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஆல்வேஸ் வெல்கம். என்னென்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு லாக்டவுன் வரப்போதா அப்படின்னு கேட்டால் மேபி இருக்கலாம். ஆனால் முன்ன மாதிரி லாக்டவுனாக இருக்காது. ஏன் அப்படின்னா இப்போதைக்கு என்ன அப்படின்னா கேஸ் கிடைக்கல அப்படின்ட்டு ஒரு 2 டேஸாகவே வந்து நியூஸ் போயிட்டு இருந்தது. இப்போது இன்றைக்கி ஃபீவர் அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பெட்ரோல், டீசல் இதெல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எதனால் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு கச்சா எண்ணெய் வரணும். கச்சா எண்ணெய் எங்கேருந்து வரணும் அப்படின்னா முக்கியமான ஒரு இடத்துல இருந்து வரணும். பட் அதெல்லாம் இப்போது வரல, ஸ்டாப் ஆகிடுச்சு. அது வர வேண்டிய வழித்தடம்லாம் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பயங்கர பெரிய நியூஸாக போயிட்டுருக்கு. இன்னும் இத்தனை நாள் தான் ஸ்டாக் இருக்குது, அத்தனை நாள் தான் ஸ்டாக் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது எப்படின்னு தெரியல. பட் ரொம்பலாம் வந்து அப்படியே பேனிக் ஆக வேண்டாம் யாரும். வெயிட் பண்ணுவோம். ஏன்னா கவர்மெண்ட்னு ஒன்று இருக்குது இல்லையா? இந்தியன் கவர்மெண்ட்டும் இருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதனால் யாரும் வந்து ரொம்ப பயங்கரமாக பேனிக்லாம் ஆகிட்டு நிறைய ஸ்டாக் வாங்கி வைக்கிறேன் அப்படின்ட்டு பெட்ரோல்லாம் ஸ்டாக் வாங்கி ரொம்பலாம் ஸ்டாக் வாங்கி வைக்க வேண்டாம். ஃபியூல் நான் வரும்போது ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கூட பார்த்தேன், அந்தளவுக்கு வந்து எந்த பெட்ரோல் பங்க்லேயும் அவ்வளோ கூட்டம்லாம் கிடையாது. நார்மலாக இன்கேஸ் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு 2 டேஸ் பிஃபோர் இந்த நியூஸ்லாம் வரதுக்கு முன்னாடி இருந்த கூட்டத்தை கூட கம்பேர் பண்ணும்போது இப்போது கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால் யாரும் வந்து ரொம்ப பேனிக் ஆகிட்டு அதை வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணுறேன், இதை வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணுறேன், இதெல்லாம் தேவையே இல்லை. கண்டிப்பாக வந்து ஏன்னா நம்ம வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணுறோம். இப்போது ஒரு பழமொழியாக சம்திங் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ஒரு 2 இட்லிக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒன்று நம்ம சாப்பிட்டோம்னா அது இன்னொருத்தரோடது அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் இருக்கு இல்லையா, ஒரு வசனம். அதை மாதிரி நான் எப்பயுமே வந்து என்னென்னா வீக்லி ஒன்ஸ் தான் போடுவேன். ஒரு 4 லிட்டர்ஸ் போடுவேன், அவ்வளோதான். அதுக்கு மேற்கொண்டு நான் எப்பயும் போட மாட்டேன். எங்கேயாவது லாங் ட்ராவல் போடணுன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு 2 லிட்டர்ஸ் போடுவேன். அதே மாதிரி நான் எப்பயுமே 4 லிட்டர் தான் போடுறேன் அப்படின்னா 4 ஓகே ஃபைன். அதை விட்டுட்டு இன்னும் 3-4 ஒரு என் டேங்க் ஃபில் பண்ணுறது 10 லிட்டர் போடுறேன், 15. ஸோ அதெல்லாம் வேண்டாம். ஸோ பேனிக் ஆகாதீங்க, அந்தளவுக்கு ஒன்றும் ஆகாது. எல்லாத்துக்குமே வந்து ப்ரிப்பேர்டாக தான் இருப்பாங்க எல்லா கவர்மெண்ட்டும். சும்மாவும் நம்ம சொல்லக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டே ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து 45 டேஸ்க்கு உண்டான எல்லா க்ரூட் ஆயில் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் கச்சா எண்ணெய் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்ச் எண்டு வரைக்குமே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்போ பாருங்கள், இன்றைக்கி என்ன டேட்டு 10 அப்படின்னா கூட இன்னும் 20 டேஸ் இருக்குது. 20 டேஸ் வரைக்குமே நம்மளுக்கு வரும் அப்படின்னா அப்போது இந்த 20 டேஸை அப்படியே விட்டுருவாங்களா? கண்டிப்பாக ஏதாவது பண்ணி நம்மளுக்கு பேரலாக வந்து இறக்க தான் செய்வாங்க. ஸோ அதனால் யாரும் பேனிக் ஆகாதீங்க. ஸோ அப்படியே இது பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏதாவது நியூஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.